நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 1 2025 லண்டனில் நேரம் தற்பொழுது 9:30 இந்தியாவில் இந்த பீஃப் ஏற்றுமதி, மாட்டிறைச்சி ஏற்றுமதி தொடர்பாக தற்பொழுது புதிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மோடி அரசாங்கம் முஸ்லிம்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டால் அல்லது ட்ரெயினில் கொண்டு போனால் அல்லது ஏதாவது வாகனத்தில் மாட்டிறைச்சி, மாட்டுத்தோல், மாட்டு எலும்பு போன்றவற்றை கொண்டு போனால் அவர்களை பிடித்து அடித்து கொலை செய்கிறது என்பதுதான் இங்கே இப்பொழுது இருக்கின்ற வரலாற்று உண்மை. அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் பசு காவலர்கள் என்று ஒரு கூட்டத்தினரை யோகி ஆதித்யநாத் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அமைத்து வைத்திருக்கிறது. அவர்கள் மாட்டிறைச்சி கொண்டு போனால், மாடை கொண்டு போனால், அறுப்புக்கு கொண்டு போனால் முஸ்லிம்களை அடித்து கொள்கின்றார்கள். இது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. இந்துக்கள் கொண்டு போனால் அவர்களை அடித்துக் கொள்வதில்லை, முஸ்லிம்கள் கொண்டு போனால் அவர்களை அடித்துக் கொள்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. பல நூற்றுக்கணக்கானவர்கள் அடிபட்டிருக்கின்றார்கள், கொண்டிருக்கின்றார்கள். பிஜேபி அரசாங்கம், மோடி தான் இதற்கு முழுவதுமான பொறுப்பு. யோகி ஆதித்யநாத்தும் இதற்கு முழுவதுமான பொறுப்பு. இப்ப யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தளவில் அவர் காவி உடை உடுத்துக்கொண்ட ஒரு சாமியாராகவும் தன்னை முதலமைச்சராகவும் காட்டிக் கொள்கின்றார். அது மட்டுமல்ல, அடுத்த பிரதமராக வருவதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். இந்த சூழ்நிலையில் மாட்டிறைச்சி தொடர்பான புதிய தகவல்கள் தற்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தளவில் அநேகமானவர்களுக்கு தெரியும், இது மறைக்கப்பட்ட இரகசியம் அல்ல, இது வெளிப்படையான ஒரு உண்மை. 2025 இந்த ஆண்டில் இந்தியா தனது மாட்டிறைச்சி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்கும் என்று அமெரிக்க வேளாண்மை துறை USDA கணித்திருக்கிறது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய தேவையை இருக்கும் காரணத்தினால் இந்திய அரசாங்கத்தின் அதிகரித்த இந்த மாட்டிறைச்சி ஏற்றுமதி கொள்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று USDA தற்பொழுது சொல்கிறது. மாட்டிறைச்சி உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? மலைத்து போவீர்கள் நீங்கள். இது முஸ்லிம்கள் மட்டும் செய்கின்ற ஒரு விஷயம் இல்லை, அதை நான் தொடர்ந்து சொல்கின்றேன். மாட்டிறைச்சி உற்பத்தி 4.64 மில்லியன் மெட்ரிக் டன்கள் அதிகரிக்கும். இந்த ஆண்டு இன்னும் அதிகரிக்கும் என்று USDA தற்பொழுது கணித்திருக்கிறது. 2024 4.57 மெட்ரிக் டன் தான் ஏற்றுமதியாக இருந்தது. இப்பொழுது கடந்த வருஷம் 4.64, இந்த வருஷம் 4.64 மெட்ரிக் டன்னாக இன்னும் அதிகரிக்க போகிறது மாட்டிறைச்சி ஏற்றுமதி வெளிநாடுகளுக்கு. ஏற்றுமதி கடந்த ஆண்டு 1.56 மெட்ரிக் டன்னாக இருந்தது. இப்பொழுது 4.64 மில்லியன் மெட்ரிக் டன்னாக அதிகரிக்க இருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். 2024 4.57 மில்லியன், தற்பொழுது 4.67 மில்லியன் மெட்ரிக் டன்கள் வெளிநாடுகளுக்கு மாட்டிறைச்சியை மோடி ஏற்றுமதி செய்கின்றார். எவ்வளவு பெரிய வருமானம்! 2025 இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய, அதாவது 307.5 மில்லியன் மாடுகள் மற்றும் ஆசிய உள்நாட்டு எருமைகள் ஏற்றுமதிக்காக வெட்டப்பட்டிருக்கின்றன. 307.5 மில்லியன் மாடுகளும் மற்றும் எருமைகளும் 2025 வெட்டப்பட்டன. ஆனால் மோடி என்ன செய்கிறார்? மாட்டை பிடிக்கிறார், கொஞ்சிறார், அதுக்கு பூ போடுறார், காலை கழுவி விடுறார். இப்படியான வேலைகளை செய்து கொண்டு முஸ்லிம்களை மாட்டு பிசினஸில் இருந்து அகற்றிவிட்டு, அது தோலை கொண்டு போனாலும் கொலை செய்கின்றார்கள், சாப்பிட்டாலும் கொலை செய்கின்றார்கள், ஆட்டிறைச்சி சாப்பிட்டாலும் ட்ரெயின்ல வைத்து கொலை செய்கின்றார்கள். இப்படி மோசமான கொலைகளை செய்து கொண்டு மாட்டின் மீதான பெரிய பாசத்தையும் காட்டிக்கொண்டு மாட்டு கன்று குட்டியை வைத்து கொஞ்சி கொண்டு அவர் இவ்வளவு பெரிய மாட்டிறைச்சி பிசினஸ் செய்து கொண்டிருக்கின்றார் மோடி. அதாவது வெட்ட தயாரான பசுக்கள் மற்றும் நீர் எருமைகளும் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றன. 2025 41.41 மில்லியன் வெட்ட தயாராக இருப்பதாக, மாடுகள் அறுக்க தயாராக இருப்பதாக இந்த அறிக்கை சொல்கிறது. 2024 40.96 மில்லியன் எண்ணிக்கையிலிருந்து இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. 2025 41.41 மில்லியன் மாடுகள் வெட்டுவதற்காக தயாராக இருக்கின்றன, அறுப்பதற்காக தயாராக இருக்கின்றன. அப்ப இந்த கொலைகளை அவர்கள் காசுக்காக செய்கின்றார்கள். இன்னும் போக போக சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு இருக்கின்றன. உள்நாட்டு பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில். ஆகவே உள்நாட்டு மாட்டிறைச்சி நுகர்வு 2024 3 மெட்ரிக் டன்னாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது எதிர்பார்க்கிறார்கள் 3.6 மெட்ரிக் டன்னாக
எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடைய நுகர்வு. மாட்டிறைச்சி புரதத்தின் ஒப்பீட்டளவிலே ஒரு மலிவான பொருள். உள்நாட்டு நுகர்வாளர்களை அது தூண்டுகிறது. என்ன புரதம் புரோட்டீன் ஒவ்வொருவருக்கும் தேவை. அது எல்லோருக்கும் தேவை. இந்துக்கள் அதிகமாக மாட்டிறைச்சி சாப்பிடுகின்றார்கள். நான் எல்லா இடங்களிலும் பார்க்கின்றேன். மெட்ராஸ்ல இருந்து புதுடெல்லி வரைக்கும் நான் பயணம் செய்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் மாட்டிறைச்சியை இந்துக்கள் வாங்கிக் கொண்டே சாப்பிடுகின்றார்கள். இலங்கையிலையும் அப்படித்தான் சாப்பிடுகின்றார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. நுகர்வுக்கு புரத நுகர்வுக்கு மாட்டிறைச்சி மிக முக்கியமானது. ஆனால் இதை வைத்து எவ்வளவு அரசியல் செய்கின்றார், எவ்வளவு சித்து விளையாட்டுகளை மோடி செய்து கொண்டிருக்கின்றார். உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் MOFBI மூலம் இறைச்சி கூடங்களை நிறுவவும் நவீனமயமாக்கவும் இன்னும் இறைச்சி கூடங்களை நிறுவ வேண்டும். ஏன்னா வெளிநாடுகளுக்கு பல மெட்ரிக் டன் மாட்டிறைச்சியை அனுப்ப வேண்டும். அதுக்காக இந்திய அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா? மானியங்களை வழங்குகிறது. மேலும் தேசிய கால்நடை இயக்கம் பசுமாடுகளை வளவுங்கோ, காளை மாடுகளை வளவுங்கோ என்று சொல்லி அவர்களுக்கு NLM மூலம் தகுதியான நிறுவனங்களுக்கு மானியங்கள் கொடுத்து பசுமாட்டையும் காளை மாட்டையும் வளர்த்து அதை இறைச்சி கூடங்களை புதிய நவீன இறைச்சி கூடங்களை அனுமதித்து அதை வெட்டி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற மோடி அரசாங்கம் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உள்ளூர்ல முஸ்லிம்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்கின்றார். மாட்டு காவலர்களை நியமித்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய மோசமான செயல் இது தெரியுமா? இந்த திட்டங்கள், இந்த மானிய திட்டங்கள் விலங்கு சுகாதாரம், இனப்பெருக்கம், தீவனம் மற்றும் தீவன உற்பத்தி, பால் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தல் மற்றும் இந்த விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆகவே இந்திய அரசாங்கம் என்ன செலுத்துன்னா, வெளிநாட்டில இருந்து மாடுகளை இறக்குமதி செய்யக்கூடாது. ஆனால் உள்நாட்டு மாட்டிறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அது அநேகமானவர்களுக்கு தெரிந்த விஷயம். இப்ப ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு நுகர்வு ஆகியவற்றிலிருந்து தொடர்ந்து மாட்டிறைச்சியின் தேவை அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் என்று மோடி அரசாங்கம் தற்பொழுது பல மானியங்களை வழங்கி வருகிறது. இதுல பாருங்க, தென்கிழக்கு ஆசிய சந்தையிலே குறிப்பாக இந்தோனேஷியா முஸ்லிம் நாடு, மலேசியா முஸ்லிம் நாடு, வியட்நாம் அதிகமான தேவை இருக்கிறது. அது மட்டுமா, எகிப்துக்கு அனுப்புகிறது, ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அனுப்புகிறது, சவுதி அரேபியாவுக்கு அனுப்புகிறது, ஈராக், உஸ்பெகிஸ்தான், ஓமான், கத்தார் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் சந்தைகளில் இருந்து ஏற்றுமதி வளர்ச்சியை இந்தியா எதிர்பார்க்கிறது. எல்லாம் முஸ்லிம் நாடுகள். ஹலால் இறைச்சி அனுப்பணும், அதுக்கு செக் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம் நாடுகளுக்கு அனுப்புங்கோ, முஸ்லிம்கள் இந்தியாவில சாப்பிட்டால் கொள்ளுங்கோ என்கின்ற ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை மோடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இன்னும் ஒரு விஷயம், இந்தியாவுக்கு மாட்டிறைச்சி பொருட்களை இறக்குமதி செய்யும் கொள்கை இல்லை. ஆனால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இந்தியாவுக்கு மரபியல் மாடுகளை இறக்குமதி செய்கிறது. என்ன செய்யறதுன்னா, இங்க கொண்டு இங்க நீங்க யூகேல பாத்தீங்கன்னா, இங்க பக்கத்துல ரிச்மண்ட் ஏரியால எல்லாம் மாடுகள் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. அது மட்டுமில்ல, அயர்லாந்து, யூகேல, ஸ்காட்லாந்து எல்லா இடமும் மாடுகள் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. அந்த மாடுகள் ஒவ்வொரு துடையும் இந்த பெருசா இருக்கும். அது என்ன, மரபியல் மாற்றம் செய்து இறைச்சிக்காக இந்த மாடுகளை உற்பத்தி செய்யும் பொழுது அவர்கள் அந்த மாடு பெரிய மாடா இருக்கும். அப்போ அந்த மரபியலை உருவாக்கி அதை பெரிதாக்கி அதை பெரிய கிலோ கணக்கில ஆக்கி அந்த மாட்டை உருவாக்கி அதை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற பணிகளை, வேலைகளை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய மாட்டிறைச்சி ஏற்றுமதியாளர்களில் 10 பேர் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்று BBC ஒரு அறிக்கை ஒன்று காலத்துக்கு முதல் வெளியிட்டது. அதையும் பார்ப்போம். மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் APEDA அனுமதி பெற்ற இறைச்சி கூடங்களின் எண்ணிக்கை இந்தியாவில மொத்தமாக 74 இருக்கு. பெரிய இறைச்சி கூடங்கள். அதுல 10 முக்கியமாக இந்துக்களுக்கு சொந்தமானவை. அல் கபீர் பொய்யான பேரை போட்டு, அது இல்ல பொய்யான பேர் இல்ல, அது என்னன்னா, நாட்டின் மிகப்பெரிய நவீன மற்றும் இறைச்சி கூடங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொந்தமானது. அல் கபீர் இறைச்சி கூடம் என்று இருக்குது. தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டத்துல ருத்ரம் கிராமத்துல இந்தியாவின் மிகப்பெரிய இறைச்சி கூடம் இருக்கிறது. எத்தனை ஏக்கர் தெரியுமா? 400 ஏக்கர் பரப்புல மாடு வெட்டி பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற இறைச்சி கூடம் இருக்கிறது. இந்த இறைச்சி கூடத்தின் உரிமையாளர் பேர் என்ன தெரியுமா? சதீஷ் சபர்வால். ஆனா அவர் என்ன பேர் வச்சிருக்கிறார்? அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஏன் வச்சிருக்கிறார்? முஸ்லிம்களோட பேரை சொன்னா தானே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், முஸ்லிம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். 400 ஏக்கர் பரப்புல இது இருக்கிறது. நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தா அது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது,
மும்பையினுடைய நாரிமன் பாயிண்டில் தலைமை அலுவலகத்தை கொண்டிருக்கிறது இந்த நிறுவனம். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனம் இது. மத்திய கிழக்கு நாடுகளில் பல இடங்களிலே இதற்கு கிளைகள் இருக்கின்றன. அபுதாபி, குவைத், ஜெத்தா, தமாம், மதீனா, ரியாத், மஸ்கட், தோஹா இடங்கள்ல அல் கபீர் நிறுவனத்தின் அலுவலகங்கள் இருக்கின்றன. துபாய் அலுவலகத்தில் இருந்த நிறுவனத்தில் மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர் சுரேஷ் சபர்வால் அவரிடம் பிபிசி கேட்டிருக்கிறது, நீங்கள் இஸ்லாமியர் பேரை வைத்துக் கொண்டு இப்படி செய்கிறீர்கள். அவர் சொன்னார், மதமும் வணிகமும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்று சொல்கின்றார். இது மட்டும் ஆண்டு வர்த்தகம் எவ்வளவு தெரியுமா? 650 இந்திய கோடி ரூபாய்கள் என்பது முக்கியம். அடுத்தது அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ், அதுவும் முஸ்லிம் பேர்ல வச்சுக்கிறார். நிறுவனத்தின் உரிமையாளர் பெயர் சுனில் கபூர், மும்பையில் இருக்கிறது அவருடைய அலுவலகம். மாட்டிறைச்சி மற்றும் பிற இறைச்சிகளையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அந்த குழுவில் வீர்நாத் நாக்நாத், குட்முலே, விகாஸ் மாருதி ஷிந்தே, அசோக் நாரங் ஆகியோர் இருக்கிறார்கள் அந்த நிர்வாக குழுவில். அடுத்த இன்னொன்று இருக்குது MKR எக்ஸ்போர்ட்ஸ். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதனுடைய உரிமையாளர் ஏபல் கோல்ட் ஸ்டோரேஜ் பிரைவேட் லிமிடெட் இறைச்சி கூடம் பஞ்சாபின் மொஹாலி மாவட்டத்தின் சமேலி கிராமத்தில் இருக்கிறது. அதனுடைய உரிமையாளர் சனி ஏபட். ஏற்கனவே சொன்ன ஃப்ரோசன் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் MKR லிமிடெட் உரிமையாளர் மதன் ஏபத், முஸ்லிம் இல்ல, எல்லாம் இந்து. அல் நூர் எக்ஸ்போர்ட்ஸ் அதன் உரிமையாளர் பேர் என்ன தெரியுமா? சுனில் சூத். தில்லியில இருக்குது இந்த இந்த நிறுவனம் அலுவலகம். இதனுடைய பதப்படுத்தும் ஆலை உத்தரப்பிரதேசத்தினுடைய முஜாபிர் ஷேர் நகரில் அமைந்திருக்கிறது. ஆகவே 35 நாடுகளுக்கு, இது 92ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, 35 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. இவர்கள் என்னடா பேரை வைத்திருக்கிறார்கள், ஒரு சில இடங்கள்ல முஸ்லிம்களை பங்குதாரர்களாக சேர்த்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் முடிஞ்சுதானே, முஸ்லிம்களை பங்குதாரர்களை சேர்த்தா இது ஒரு முஸ்லிமுடைய நிறுவனம் என்று காட்டிக்கொள்ளலாம். ஆனா எல்லாம் கள்ளத்தனமாக அவர்கள் இந்துக்கள் நடத்துகின்றார்கள். முழு பெரும் இந்துக்கள். அப்பதானே RSSக்கு பணம் போகிறது என்று சொல்லி தற்பொழுது பல இடங்கள்ல இந்த விஷயங்கள் பிரபல்யப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிஜேபிக்கு மாட்டிறைச்சி கூடத்துல இருந்து, அதாவது மாட்டிறைச்சி பிசினஸ்ல இருந்து பணம் போகிறது, மில்லியன் கணக்கான ரூபீஸ் பணம் போகிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இயங்குகிறது. ஆகவே பல நேரங்களில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அஸ்வினி ஆக்ரோ எக்ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு அடையாறு பகுதியில காந்தி நகர்ல ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. அதுல ராஜேந்திரன் இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஆகவே மாட்டிறைச்சி தொழில் முக்கியமாக மோடி சொல்வது போல அல்ல. மோடி என்ன சொல்றார்? மாடை கொல்லக்கூடாது, மாட்டை வளர்க்க வேணும், மாடை கொஞ்சம் வேணும், மாட்டுக்கு பூமாலை போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மாட்டிறைச்சி தொழிலில் இவ்வளவு கொடிகட்டி பறக்கின்றார். ஆனால் உள்ளூரில் முஸ்லிம்களை கொள்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலையும் முரண்பாடாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டில் மட்டும் இந்த மாட்டிறைச்சி ஏற்றுமதி 4.6 மில்லியன் மெட்ரிக் டன்கள் ஏற்றுமதி செய்கின்றார்கள். பல பில்லியன் டாலர்கள் மோடி அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது. ஆகவே இதை ஏன் இவ்வாறு செய்கின்றார்கள்? ஒரு கண்ணில வெண்ணையும் இன்னொரு கண்ணில சுண்ணாம்பும் ஏன் தடவுகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதான் இந்த உலகின் மிகப்பெரிய மாட்டிறைச்சி ஏற்றுமதி இந்தியா என்று பார்த்தவுடன் எனக்கு வந்த கேள்வி இதுதான். ஆகவே இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமான அரசாங்கமாக இருக்கிறது என்பதுதான் இங்கே பார்க்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். நல்லது, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.